சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம கிராமத்தில் அமைந்துள்ள மாரியம்மன், முத்தாளம்மன், பட்டாளம்மன் மூன்று தெய்வங்களும் சாமி கும்பிட 15 நாள் சாற்றுதல். 15 நாள் சாற்றுதலை முடிந்து 16வது நாள் வனதேவி முதல் நாள் ஆரம்பம். வனதேவி பூ பழம் வைத்து அபிஷேகம் முடிந்து மறாவது நாள் 2வது நாள் வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு பொங்கல் வைத்து ஊர் பொதுமக்கள் பொங்கல் வைத்து விழா கொண்டாடப்படுகிறது. 3வது நாள் சனிக்கிழமை பெருமாளுக்கு பொங்கல் ஊர் பொங்கல் வைத்து சாமி கும்பிடப்படுகிறது. அப்புறம் 4வது நாள் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இரவு ஒரு 9 மணி அளவில் சாமி அழைத்து குளத்துக்கு ஊர் பாரப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருகில் உள்ள குளத்துக்கு அழைத்து சென்று அங்க சாமிக்கு நகை பூ அலங்காரம் செய்யப்பட்டு அங்கிருந்து சரியாக 1 மணிக்கு இரவு 1 மணிக்கு சத்திக்கரா வெட்டப்பட்டு அங்கிருந்து சாமி ஊர்வலம் பெறப்படுகிறது. ஊர்வலம் பெறப்படுறப்ப அழகநாயக்கன் கோட்டையில் உள்ள ஊர்கவுண்டர் வீட்டுக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. அபிஷேகம் நடைபெற்ற முடிந்ததும் அப்புறம் ஊர் நடைபெறுகிறது. அப்போ ஊர் பொதுமக்கள் அவங்க வீட்டுகளில் அருகில் பழந்தாங்காய் வைத்து அபிஷேகம் நடைபெறுகிறது. சரியாக 4 மணி அளவில் கோயில் வாரப்பட்டியில் அமைந்துள்ள மாரியம்மன் கோயில் சென்று அடைகிறது. 4 மணிக்கு கோயில் அடைந்தவுடன் சத்திக்கடை வெட்டப்பட்டு கோயில் சாமி வைக்கப்படுகிறது. அங்கு இரவு ஒரு 5 மணி அளவில் மாவிளக்கு பாரப்பட்டி பொதுமக்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. 5 மணிக்கு மாவிளக்கு எடுத்து முடிந்தோன்னு முளப்பாரி எடுத்து செல்லப்படுகிறது. அன்று திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு அக்கினி சட்டி எடுக்கப்படுகிறது. அக்கினி சட்டியை எடுத்த கிடா வெட்டுறவர்கள் கிடா வெட்டி அன்னைக்கு விருந்துகள் அவங்க உறவினர்களை கூப்பிட்டு விருந்துகள் உபசரிக்கிறார்கள். அன்று இரவு ஒரு 10 மணி அளவில் நாடகம் நடைபெறுகிறது. ஆமா, செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 4 மணிக்கு கோயிலிருந்து சாமி புறப்பட்டு பூஜை அடைகிறது. சரியாக 1.5 மணி நேரம் நடைபெறுகிறது. அதில் மஞ்சள் நீராடி இளைஞர்கள் ஆட்டங்கள் பாட்டங்கள் இவங்களோட பூஜை சென்று அடைந்து சாமி பூஜை சென்று அடைகிறது. அன்று இரவு இந்த பாரப்பட்டி கிராமத்தில் 8 ஊரும் சேர்ந்து முத்தாளம்மன் பட்டாளம்மன் அன்று திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இரவு ஒரு 9 மணி அளவில் சாமி அழைத்து நகை அலங்காரங்கள் செய்யப்பட்டு பூ மாலைகள் அலங்காரங்கள் செய்யப்பட்டு அந்த ஒரு 2 மணி ஆகிறது. 2 சாமிகள்னால 2 மணி ஆகிறது. 2 மணி முடிந்ததும் ஊர்நாயக்கர் அழகநாயக்கர் கோட்டையில் உள்ள ஊர்நாயக்கர் வீட்டிற்கு அபிஷேகத்துக்கு செல்லுகிறது. ஊர்நாயக்கர் அபிஷேகம் ஊர்கவுண்டர் அபிஷேகம் முடிஞ்சதும் ஊர் உலா வருகிறது. அந்த கோயில் பாரப்பட்டியில் உள்ள முத்தாளம்மன் பட்டாளம்மன் கோயில் அடைவதற்கு ஒரு 4 மணி நேரம் ஆகிறது. 4 மணி நேரம் ஆகி ஊர் உலா வந்து அப்போ சத்திக்கரை வெட்டப்பட்டு சாமி கோயிலுக்குள் செல்கிறது.
புதன்கிழமை அது நைட்டு செவ்வாய்க்கிழமை நைட்டு கோயிலுக்குள் சென்றடைகிறது. புதன்கிழமை சரியாக ஒரு 3 மணி அன்னைக்கு மாவிளக்கு, அது 5 மணிக்கு பாலப்பட்டி மாவிளக்கும் மல்லாபுரம் மாவிளக்கு முளைப்பாரி வண்ணம்பட்டி முளைப்பாரி மாவிளக்கு கட்டுகள் அபிஷேகம் நடைபெறுகிறது. அன்று சரியாக ஒரு 2 மணி அளவில் கழிவு மரம் ஏறுதல் விழா நடைபெறுகிறது. கழிவு மரம் ஏறும் விழாவில் 3 நபர்கள் கழிவு மரத்தில் ஏறி நிற்பார்கள். கீழே ஒரு ஆள் படுத்திருப்பார். அதுக்கு போய் படுகலாம் படுத்திருக்கிறப்ப அப்புறம் ஒரு ஆள் கல்வ மேலே ஏறி வருகிறார். கல்வ மேலே ஏறி வந்து ஊர்ல வந்து பஞ்சாயத்து நடைபெறுகிறது. அந்த பஞ்சாயத்து நடைபெறப்ப அந்த விழா ரொம்ப சிறப்பாக பாறைப்பூச்சியில அமைந்துள்ளது, நல்லா நடைபெறுகிறது. அன்று அந்த விழா முடியறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகிறது. 3 மணி நேரம் கழிச்சு கழிவு மரம் ஏறும் விழா முடிந்ததும் அன்று ஆடை பாடல் நடைபெறுகிறது. ஆடை பாடல் அன்று இரவு ஆடை பாடல் நடைபெறும். வியாழக்கிழமை பூஞ்சோலை செல்லுகிறது. வியாழக்கிழமை ஒரு 3 மணி அளவில் சாமி கோயிலை விட்டு புறப்பட்டு அப்படியே செல்லுகிறது. சென்றமே அங்க பெருமாள் கோயில் அருகில் 2 சாமியும் செல்கிறது. முத்தாரமும் பட்டாமும் 2 சாமியும் சோடியாக செல்கிறது. அந்த பெருமாள் கோயில் அருகில் 2 சாமிகளும் ஒரு சாமிக்கு ஒரு சாமி பிரிஞ்சு செல்கிறது. ஒண்ணு முத்தாரம்மன் இடது பக்கமும் பட்டாளம்மன் இடது பக்கமாக செல்லுகிறது. 2 சாமிகளும் திரும்பி திரும்பி பார்த்து செல்லுகிறது. அது போனமே பட்டாளம்மன் சாமியும் வெவ்வேறு பக்கமா வெவ்வேறு பக்கமும் பிரிந்து செல்கிறது. பிரிந்து செல்கிறோமே ஒரு சாமி இங்கிட்டு மறந்து இடது பக்கம் வலது பக்கம் போகிற சாமி கெட்டாள வீட்டில அங்க மஞ்சள் அங்க ஒரு மந்தையில சாமிய இறக்கி வைத்து அந்த ஊர் கெப்சால வீட்டு சனங்கள் மஞ்சள் நீராடி குங்குமம் புல்லு மாவு இதுகளை எடுத்து அங்க ஒரு மஞ்சள் நீராட்டு விழா நடைபெறுகிறது. அங்க அந்த விழா நடந்து முடியுமே அது பட்டாளம்மன் பழையபடி அதுதான் கிழக்கு பக்கமா போய் ஊர்ச்சோலை சென்று அடைகிறது. அது 8 நாள் விழா முடிந்து வருகிறது. நன்றிப்பா.